வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கீங்களே, சட்டப்பேரவையில் என்னென்ன சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் சிஎம் என்ன பேசியிருக்காரு, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசியிருக்காரு. உண்மையிலேயே வேற லெவலில் போயிருக்கு அசம்பிளி. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். பட்ஜெட் மீதான விவாதம் இதுதான் கிட்டத்தட்ட அடுத்த மாதம் வரைக்கும் போக போகுதுங்க. செப்டம்பர் 8 வரைக்குமே இந்த பட்ஜெட் மீதான விவாதம் அண்ட் இன்னும் சில பல விஷயங்கள் விவாதங்களாக முன்னெடுக்கப்படும். அந்த வகையில் இப்போ விதை போட்டு ஆரம்பித்து விட்ருக்காங்களா. வேட்டி சட்டையோடு சிஎம் விஜய் அவர்கள் அசம்பிளிக்குள்ளே வந்தார். வந்துட்டு தாவேக்காவினர் இருக்காங்களே அவங்களுக்கு வணக்க வச்ச கையோடு அப்படியே திரும்பி எதிர்கட்சியினர் இருக்காங்களே அவங்களுக்கும் வணக்க வச்சார். ஆனால் எல்லாருக்கும் அரசியல் மாண்பு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்போசிஷன் சைடில் இருக்கவங்களே எழுந்து நின்று வணக்க வச்சாங்க சிஎம் அவர்களுக்கு. சூப்பராக தொடங்கியிருக்குப்பாவ. ஏதோ கிட்டத்தட்ட ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு அவர் வந்தாருன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்த மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கே தோணுதில்ல. இதை டிவிக்கு பயங்கரமாக ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் இன்னொரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் சினிமா வாசனம் என்னென்ன பேச போகிறாங்களோன்னு அந்த பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எது எப்படியோ சிஎம் அவர்கள் எழுந்து பேச ஆரம்பித்தார் அந்த டைமில். ஆனால் எடப்பாடி இருக்கார்ல, அவர் திடீர்னு இல்லை நான் பேசணும் அப்படின்னு அவர் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே முறைச்சி பார்த்தபடியே சிஎம் அவர்கள் இந்த பக்கம் திரும்பிட்டாப்ல இபிஎஸ் அவர்கள் பக்கம். இதுக்கப்புறம் சபாநாயகர் கண்டிப்பாக என்ட்ரி கொடுத்தாவனில்ல. சபாநாயகர் பிரபாகர் என்ன சொன்னார், ஏங்க உட்காருங்கன்னு முதல்ல பாலிஷாக சொன்னார். அதுக்கப்புறமா இபிஎஸ் அண்ணன் இல்லை எப்படின்ற மாதிரி அவர் என்னென்னமோ ஆதங்கத்தில் பேச ஆரம்பிச்சிட்டார் ஒரு பக்கம். இதை அப்படியே சைலண்ட்டாக சிஎம்மும் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு இடத்துல ஒரு கூச்சல் எழுப்பிட்டு இருந்தார்ல இபிஎஸ் அவர்கள். இதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டாருங்க சபாநாயகர். அவர் என்ன சொல்லிட்டாரு, சிஎம் பேசும்போது எப்படிங்க உங்களை அனுமதிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர்னு பேசி முடிக்கலை, அவர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலைன்னா நீங்கள் கேட்கலாம், அவ்வளோ நியாயம் இருக்குது. அவரே பேசி முடிக்கல, எது நடுவில் சிஎம் பேசுகிறாருனாக்கா உடனே நீங்களே இருந்து நானும் பேசணுன்னீங்களா, இல்லை நீங்கள் உட்காருங்கன்னு அவர் முகத்தில் டென்ஷனை பார்க்கணுமே சபாநாயகர் முகத்தில். மக்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லட்டுமா, அதிமுகவில் யாருக்குமே தெரியாத முகமாக இருந்தவர் தான் ஒரு காலத்தில் பிரபாகர் அவர்கள். ஆனால் அதிமுகவோட தலைமை நினச்சிருக்குமா ஒரு காலத்தில் இவர் சபாநாயகராக வருவார், நம்மளை ஆஃப் பண்ணி உட்கார வைப்பாருன்னு. இப்போ அதான் நடந்திருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டன்றதை இங்கெல்லாம் நடக்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார்ல, அப்போ சபாநாயகர் அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரைட்டு நம்மள இன்னும் பழைய அதிமுக காரவே பார்க்குறாரு போல இருக்கு, அதை இவ்வளோ ஷோட் பண்ணுறாருன்னு. ஒரு கடை நிரந்தரமாக சொல்லிட்டாரு, நீங்கள் எனக்கு பயப்பட வேணாம், ஆனால் அவை விதின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு பயப்படுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இபிஎஸ் அவர்களுக்கு. இதுக்கப்புறம் முன்னவர் செங்கோட்டையன் இருக்கார்ல அவை முன்னவர், அவர் எழுந்து இதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மக்களே இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? இபிஎஸ் அவர்களை அதிமுக முகமே அவர் தான். இவரை முன்னாள் அதிமுக நிர்வாகியான பிரபாகர் அவர்கள் இப்போ சபாநாயகராக இருந்து அமைதிப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் அதிமுக முக்கிய முகமாக இருந்து செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து இபிஎஸ் அவர்களை ஹேண்டில் பண்ணுறாரு. இப்படி போச்சு அவ. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னும் இல்லை இடையில அனுமதிக்க முடியாது. இல்லைங்க எது இல்லைங்க, உட்காருங்க. நான் எல்லா வாய்ப்பு கொடுப்பேன், இருங்க. உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்கள் பேரை படிச்சு இருங்க, உங்கள் பேரை தெளிவாக படிச்சுட்டேன், உட்காருங்க. உங்களுக்கு ஒரு இல்லை இப்போ அவங்க பெருங்க அவர் இல்லை இருங்க, உட்காருங்க விதிகளின்படி தான் நடக்குது, உட்காருங்க. நான் சொல்கிறத கேட்டு. எதிர்கட்சி தலைவர் இன்னும் முடிக்கலைங்க, அவர் பேச முடிச்சிட்டாரா? இன்னும் எதிர்கட்சி இன்னும் முடிக்கவே இல்லை. உட்காருங்க நீங்க. அவர் பேசி என்ன அதுதான் பேசுறேன். எது சட்டமோ எது விதி அதான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டாம், விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு எதிர்கட்சி இன்னும் பேசி முடிக்கல. அவர் பேசி முடித்த இருங்க. அவர் பேசுகிற போது குறுக்கீடு பாருங்க. அவர் பேசுகிற போது தயவுசெய்து உட்காருறீங்களா? உட்காருங்க. என்ன உட்காருங்க, நான் அனுமதி தரேன். பேரவை முன்னவர் பேசுங்க. பேரவை முன்னவர் உட்காருங்க.
பேசுங்க, நீங்க பேச கருத்து சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நிமிஷம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதற்காக இல்லை, ஒரு நிமிஷம். எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டதற்காக அதற்கு ஒரு பதில் அளித்ததற்கு பிறகு முறைப்படி உங்களுக்கும் அந்த வழங்கப்படும். ஆகவே நீங்கள் அதுக்குள்ள அவசரப்படாதீங்க. அதுதான் சொல்றேன், நான் அதுதானே சொல்றேன். இந்த கலைவரங்களுக்கு நடுவில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் சார்ந்து பேச ஆரம்பித்தார். உங்களுக்கே தெரியுமே, அவர் முன்னாடி சொன்னார் பாருங்க, கேள்வி கேட்கணும் அவ்வளோதானே, நான் அவைக்கு வரேன், கேள்வி மேலே கேள்வியாக கேட்பேன், அதுக்கு சிஎம் பதில் சொல்லணும், எல்லாரும் பதில் சொல்லிட்டோம், தைரியம் இருந்தால் பதில் சொல்லிட்டோன்னு ஒரு வார்த்தைகளை விட்டுருந்தார்ல. இதனால தான் இந்த ஒரு சீன் எல்லாம் ரொம்ப படபடப்பாக பார்க்குற சீனாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட அசம்பிளி ஒரு படம் எடுத்துனா போயிட்டுருக்கு. அப்போ உதயநிதி அவர்கள் மேகதாது இஷ்யூ இருக்குல்ல, அதை எடுத்துட்டாருங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் என்னாச்சு இப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணுறதை பற்றி இது வரைக்கும் யாரும் பேசின மாதிரி தெரியலையே, அது என்னாச்சு? குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு இருக்குல்ல, அது என்னாச்சு? விவசாயிகள் மேலே உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். ஆனால் இதுவும் இழுத்தாப்புல உதயநிதி அவர்கள் இழுதுன்னு பேசிட்டு இருந்தாரா, சபாநாயகர் தொடர்ந்து இதே போல் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களே, இடைமறிச்சிட்டாருங்க. இல்லை நீங்கள் தீர்மானத்தில் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு அவர் கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் உதயநிதி அவர்கள் திரும்பவும் முதல்ல விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாரா, சபாநாயகர் திரும்ப டென்ஷன் ஆகிட்டார். ஏங்க அதான் சொல்லிட்டேனேங்க, திரும்ப சொல்லிட்டேனேங்க, நீங்கள் அதையே பேசாதீங்கன்னு அவர் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகளுடைய வேதனைக்கு இந்த அரசு ஒரு சரியான தீர்வை காண வேண்டும்னு இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை நாங்கள் எங்கே கொடுத்துருக்குறோம். இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கின்றது. முதல் காரணம், மேகதாது அணை கட்டுற கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது காரணம், முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நீங்கள் தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டு அரைகுறை தள்ளுபடியை மட்டும் செய்வது ஏன்? மூன்றாவது காரணம், காவிரியில் தண்ணீர் வராத காரணத்தினால குறுவை சாகுபடி இன்னைக்கு மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இதற்கு தகுந்த நிவாரண தொகையை எப்பொழுது இந்த அரசு விவசாயிகளுக்கு கொடுக்க போகின்றது? நான்காவது காரணம், டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவித்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும். முதல்ல மேகதாது பிரச்சனையில் இருந்து என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். தாவேக அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதில் இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. மேகதாது விஷயத்தில் ஒரு முறை மட்டும் பிரதமர்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வச்சார். அடுத்து மேகதாது பிரச்சனையில இருந்து இந்த பேரவையில் ஜூன் 19 அன்னைக்கு இந்த அரசு ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தது. ஆனால் அந்த தீர்மானம் மட்டும் நிறைவேற்றினா போதாது, அனைத்து கட்சி தலைவர்களோடு சேர்ந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய கழக தலைவர்கள் சொன்ன ஆலோசனையும் நான் இந்த அவையிலே பதிய வைத்திருக்கின்றேன். அப்பொழுதுதான் நாம் அனைவரும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் சொன்னதையும் இந்த அரசு செய்யவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஏன் கேட்டுக்கிறோம்னா, கர்நாடக முதலமைச்சரும் அந்த அரசும் மேகதாது விஷயத்தில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஜூன் 11 ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்த்து மேகதாது அணை கட்டுவதற்கு நிதியுதவி வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூன் 12 ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு CR பட்டீல் அவர்களை நேரில் பார்த்து மேகதாது திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூலை 27 அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சர் இணையமைச்சர் மேகதாதுல அணை கட்ட தமிழ்நாடு, புதுச்சேரி மாதிரியான கீழ்ப்படுகை மாநிலங்கள், அதாவது லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ், அதனுடைய அனுமதி தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். அதே நாள் ஜூலை 27 டெல்லியில் கர்நாடகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருக்கிறார். கர்நாடக அமைச்சர்
திரு ராமலிங்க ரெட்டி, கர்நாடக அரசுடைய டெல்லி பிரதிநிதி, கர்நாடக அரசுடைய தலைமை வழக்கறிஞர், மூத்த அதிகாரிகள் எல்லாருக்கூடும் சேர்ந்து மேகதாது சம்பந்தமாக அந்த மாநில முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ஆகஸ்ட் 2ஆம் தேதி பெங்களூரில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். திரு சீதாராமையா, திரு பசவராஜ் பொம்மையா, திரு எடியூரப்பா, திரு குமாரசாமி, திரு வீரப்ப மொய்லி என 5 முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட அந்த முக்கியமான கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் ஊடகங்களை சந்தித்து பேட்டியும் தெளிவாக கொடுத்திருக்கிறார். இப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாசத்துல பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. மாநில நலன் அப்படின்னு வந்தா அவங்க எப்படி அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் பார்க்காம கடந்து மறந்து ஓரணியில் நிற்கிறாங்களோ அதே போல நாமளும் நம்முடைய ஒற்றுமையை கர்நாடக அரசுக்கும் ஒன்றிய அரசும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயிகள் மேல அக்கறை உள்ள ஒரு அரசு இதையெல்லாம் கேட்காமல தானாகவே செய்ய வேண்டும். மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் தாங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த செய்திகளை பற்றி மட்டும் நீங்கள் இங்கே பேச வேண்டும். விரிவாக விளக்கமாக பேசுவதற்கு மானிய கோரிக்கைகள்லாம் வருகிற போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்போது உங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள எந்த விதியின் கீழ் நீங்கள் கொடுத்தீர்களோ அதை நான் மாற்றி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சுருக்கமாக நீங்கள் கடிதத்தில் சொல்லியுள்ள அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறீர்கள் என்பதுதான் சிம்பிளாக நான் கேட்கக்கூடிய கேள்வி. நாம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த பிறகு இப்பொழுது ஜூலை 28ஆம் தேதி அன்னைக்கு பிரதமருக்கு 2வது கடிதத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் எழுதியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக கடிதங்கள் எழுதினதை விமர்சித்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பேச்சதான் இங்கே நான் அவை குறிப்பில் குறிப்பிட விரும்புகிறேன். அதை நீக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவார், அவ்வளவுதான், அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்க வேண்டியது வரும். நீங்கள் கொடுத்திருக்கிற விதியை நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்து தான் பேச வேண்டும். அதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு மானிய கோரிக்கைகள் வருகிறது. மற்ற சமயத்தில் இப்போது அதை அனுமதிக்க இயலாது. கவன ஈர்ப்பில் விதிகளின்படி எந்த பொருள் குறித்து நீங்கள் கவன ஈர்ப்பு கொடுத்து சிறப்பு கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கீங்க அதை குறித்து மட்டும்தான் பேச வேண்டும். மீதி விஷயங்களை பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். தேவையற்ற சர்ச்சையும் எதை நோக்கி போக வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு விரும்புகிறதோ அதை நோக்கி மட்டும் போங்கள். இங்கே இதை ஒரு பெரிய அரசியல் இருக்கு. நான் இல்லை கேளு முன்னாள் முதலமைச்சருக்கும் தெரியும் இந்த ஜீவாதார பிரச்சனையை எப்படி கையாளுவது என்பதை பற்றி மாநில அரசுக்கும் தெரியும். இங்கே என் முன்னாலே இருப்பது விதிகளின்படி இந்த பேரவை நடத்த வேண்டும் என்பதில் நான் அக்கறையாக இருக்கிறேன். விதிகளுக்குட்பட்டு அவர் அவசியம் என்று கருதி அந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறேன். அவர் கொடுத்திருக்கிற இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரோ அந்த கருத்துக்களை சாதாரணமாக மரபு என்ன என்றால் அதை படித்துவிட்டு இந்த பிரச்சனையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து கவனத்தை ஈர்க்கிறேன் என்று சொல்ல அமர்வதுதான் சரி. ஆனால் இதில் நான் பிரச்சனையின் தீவிரம் கருதி நான் அவரை பேச அனுமதித்திருக்கிறேன். மேற்கொண்டு பிரச்சனையை அரசியல் நோக்கத்தில் கொண்டு செல்லாமல் இதில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் படித்துவிட்டு அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கலைபுரங்களுக்கு மத்தியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சாப்புல சர்க்காசமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க உதயநிதி அவர்களை. இந்த குருவ தொகுப்பை பற்றி கேட்டிங்களா, அது ஏற்கனவே கொடுத்தாச்சு. சரி, செய்தித்தாளை படித்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோன்னு இப்படி பேசிட்டாரு. அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கூட தெரிலையான்ட்டார். நான் சீப் பாலிடிக்ஸ்லாம் பண்ண விரும்பலைங்க. இந்த காவிரி இஷ்யூ கர்நாடகா இதில் நான் சீப் பாலிடிக்ஸ்லாம் பண்ண விரும்பலை. இன்ஃபேக்ட் காவிரி நீருக்காக பெங்களூரு போகலான்னு விரும்பினது நான் தான், வேறு யாரும் இல்லை.
பகை நாடுகளோடு பேசிய பிரச்சனை தீர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்து மாநிலம் தானே, பேசி பிரச்சனை தீர்க்க முடியாதான்னு அப்படின்னாரு. நம்ம பாகிஸ்தான், சைனா இந்த இஷ்யூ இருக்குல்ல, அதான் இங்கே பகை நாடுன்னு சொல்லியிருந்தாப்புல. அங்கே போயிட்டு எனக்கு ஏதாவது அவமானம் நேர்ந்திருந்தாலும் கூட நம்ம மக்களுக்காக அதையும் தாங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொன்னாருங்க. விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னாங்களே, இதை விட இந்த அரசியல் தெரியணும். எதிர்க்கட்சி தலைவர் கேட்குற விஷயம் ஒன்று, ஆனால் அதுக்கு பதில் கொடுக்குறப்ப மக்களுக்காக நான் எப்போவுமே எதையும் செய்வேன்ற விஷயத்த அங்கே ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்காப்புல. அரசியல் இவருக்கு நம்மளோட நல்லாவே தெரியுது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். காவிரி விவகாரத்தில் எதிர்க்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடலைன்னு தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிட்டிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்போ இருந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு கருத்திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேறு மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த காவிரி விவகாரம் பற்றி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். அதே மாதிரி காவிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அரசே கட்டுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு
அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ சீஃப் மினிஸ்டர் வர்சஸ் எதிர்க்கட்சி தலைவர் இந்த ரைவல்ரியை பார்த்தாச்சா. இது கூடவே காரசார விவாதத்துக்கும் பஞ்சம் இல்லை. அடுத்தடுத்து நம்ம அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார், அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக கலந்துக்குமா, இதை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் பதில் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னாரு. அப்போ உதயநிதிகள் என்ன சொன்னார், காவிரி பிரச்சனைக்கும் இந்த எம்பிகள் கூடுறதுக்கு என்னங்க தொடர்பு அப்படின்ட்டு இந்த எம்பிகள் கூடுறதுக்கு வரதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க திமுக சைட்லேருந்து. ஆனால் ஒரு கண்டிஷனை போட்டாங்க, மேகதாது விஷாதுன்னு சொல்லி சில கண்டிஷன்ஸாக போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் நிர்மலா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார், எங்கள் தலைவருக்கு பயம் கிடையாது, பயப்படாதவர்னு சேம் பஞ்ச் உள்ள பார்க்க முடிஞ்சது. எந்த விவாதமும் பெருசாக போச்சு உள்ள. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது இந்த சபையில் ஒருமனதாக எல்லோரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக உட்காருங்க, அவர் பேசி முடிக்கட்டும். இல்ல நான் பேசி முடிச்சுக்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இல்ல முடிச்சுக்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதை தாண்டியும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம், நாளை அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை, இருங்க பேசிக்கிறேன், முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது இப்போ நம்ம எதை விஷயமா பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதித்து நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பற்றி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்போ தண்ணி வரணும்னு கேட்குறேன், அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டுவேன்னு கேட்குறேன், பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பார்க்குறாரு. அடுத்து பெரிதும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவர் பேச ஆரம்பித்தார். பொதுவாக அவங்களுக்கே தெரியும், டிவிகே சைட்லேருந்து டிஎம்கேவை பயங்கரமாக விமர்சிக்கணும் அப்படின்னா சிஎம் விஜய் அவர்களை விட ஒரு படி மேலே இருப்பார் ஆதவ் அவர்கள். ஏன்னா முன்னாடி இருந்த ஃப்ளாஷ் பேங்க்லாம் கண்ணு முன்னாடி வருமா இல்லையா. அமைச்சர் ஆதவ் என்ன சொன்னார், திமுக அரசோட 3 மனுக்களும் சுப்ரீம் கோர்ட்டில் ரத்தாச்சுல, அது ஏன் அப்படின்னு கேட்டார். இன்ஃபேக்ட் இந்த ஒரு குற்றச்சாட்டை அடிக்கடி சிஎம் அவர்களை முன் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒழுங்காக கோர்ட்டில் வாதாடி இருந்தால் நம்ம பக்கம் தீர்ப்பெல்லாம் நடந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதோட நிச்சயம் தான் இந்த கேள்வியை கேட்டார். இந்த கேள்வி ஒரு கேட்டதும் திமுக எம்எல்ஏஸ்லாம் கொதிச்சு போயிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அண்ணன் KN நேரு இருக்கார்ல, அவர் டிஎம்கே சைட்லேருந்து என்ன சொன்னார்னா, எங்கள் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மேகதாது விஷயத்தில் உரிய ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை அங்கே டிக்ளேர் பண்ணி சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய உரையில் ஒரு தவறான தகவலை கொடுத்தார். பிரதம மந்திரிக்கு ஒரு முறை மட்டும்தான் கடிதத்தை மாண்புமிகு முதலமைச்சர் எழுதினார் சொன்னார். நான் முடிச்சிடுறேன். முதல்ல பேசும்பொழுது அவர் முதல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். அவர் பேசி முடிச்சு வாய்ப்பு தரேன். அவர் பேசி முடிச்சு வாய்ப்பு தரேன். இருங்க, அவர் பேசி முடிக்கிட்டு என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். அதுக்கப்புறம் பேசட்டும். முதல் முறை பேசும்பொழுது ஒரு முறைன்னு சொன்னாரு, அப்புறம் 2 முறைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளை சந்திக்கலன்னு சொன்னாரு. ஒரு தகவல், இன்றைக்கு மதியம் டெல்டா உடைய அனைத்து விவசாய சங்கத்திலே
நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை அமைச்சராகட்டும், மூத்த அமைச்சர்களை முதலில் சந்திக்க சொல்லி இன்று மதியம் 3:30 மணி அளவில் சந்திக்க ஒரு நிமிஷம் ஒரு தகவலை கொடுக்குறோம். ஒரு நிமிஷம். ஸோ சந்திக்கிறதுக்கு போன வாரமே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டாரு. நம்பர் 1 பாயிண்ட். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான விளக்கத்தை இங்க பதிவு செய்யணும். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான அதாவது என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் 13/11/2025 அன்று தள்ளுபடி செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அந்த சீராய்வு மனுவும் 15/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையடுத்து மறு சீராய்வு மனுவை அன்றைய திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதை எடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 அன்றும் தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கோம். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமையான அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். ஒருத்தர் அவங்க பேச போறாங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, அவங்க பேசட்டும். யாராவது ஒருத்தர் பேசுங்க. உச்ச நீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்சநீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. ஒன்று. ரெண்டாவது, மாண்பு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு, அவர் பேசட்டும், அதெல்லாம் ஒன்று, எந்த விதமான மாறுபாடான கருத்து அல்ல. அவர் 3 ஆண்டு காலம் யாரை கண்டு பயப்பட வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரை குளிர்ப்பது இல்லை. அதை இங்கேருந்து ஒருத்தர் மாற்றி பேசி நீங்கள் யாரை பாராட்டுன்னு நினைக்கிறீங்களோ அது சண்டை வளர்க்குறதா இருக்குது. நீங்கள் நல்லபடியாக அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இதுபோல் கருத்து மாறுபாடு தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு நமது தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். இந்த விவாதத்தில் ஜெயிச்சது யார் நினைக்கிறீங்க? ஏன்னா வெட்டி பேச்சு பேசிட்டு இல்லை, சும்மா சண்டை போட்டு மற்ற விஷயங்களை பேசிட்டு இல்லை, உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளாக தான் அசம்பிளியில் நடந்திருக்கு. அந்த பேச்சுக்களை சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் யார் ஜெயிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.